ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்கம்மா, ஏதாவது வேலை இருக்கா? அதெல்லாம் இல்ல, நேற்று செஞ்சு வச்ச பிரியாணி இருக்கு, அதை போகும்போது எடுத்துட்டு போ. சரிம்மா. எங்க கிச்சனுக்குள்ள போற? பிரியாணி வெளியில ஷூ ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துட்டு போ. அப்புறம் மறக்காம அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை நாளைக்கு எடுத்துட்டு வந்துடணும், புரியுதா? சரிம்மா. சாப்பாடை போய் செருப்பு வச்சிருக்காங்க. சார் ஏய், சாப்பாடு கொடுக்கறேன்னா உள்ள வச்சு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு எடுத்து போய் ஷூல வைக்கிற? அவருக்கெல்லாம் என்னால கையில எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, உன்னை அவரை உள்ள கூப்பிட்டு வச்சு கொடுக்கணும், இல்ல ஏன்ட்ட கொடுத்துறதா நானாச்சும் கொடுப்பேன். இந்த சும்மா பூமர் மாதிரி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல என் போனை சார்ஜ் போட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட். சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. ஐயா, தண்ணி குடிக்கிறீங்களா? வேணும் தம்பி, நானே குடிச்சுக்கிறேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ தம்பி, நானே பிடிச்சிக்கிறேன். அட இருங்க. தம்பி இந்தாங்க ஐயா. ஷான், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்ம குடிக்கிற கிளாஸ் எடுத்துட்டு போய் அவர் கொடுக்குற. உனக்கு அவ்வளவு தாகம் எடுத்தா அங்க பேப்பர் கிளாஸ் இருக்கு, அதை எடுத்து போய் குடி. இல்லம்மா, தான் எடுக்கல. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. சீ, கையேடு. எவ்வளவு தைரியம் தான் டச் பண்ணுவ? ஏய், என்னடி உன் பிரச்சனை? ஐயா மட்டும் உனக்கு பிடிக்கலன்னா கீழே விழுந்து உன் தலை உடஞ்சிருக்கும். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லாம அவரை போட்டு திட்டிட்டு இருக்க. இப்ப அவர் கை மேல பட்டதுல நீ என்ன குறைஞ்சு போயிட்டியா? இங்க பாரு, இனி ஐயா நம்ம வீட்டுல தான் சாப்பிடுவாரு, அதுவும் நம்ம சாப்பிடுற தட்டுல தான் சாப்பிடுவாரு. அவர் தண்ணி குடிப்பாரு, எந்த டம்ளர்ல வேணாலும் தண்ணி குடிப்பாரு. ஏன் இதுக்கெல்லாம் நீ கேட்க கூடாது, புரியுதா? எங்க அப்பா நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்க நமக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் அந்த காலடி. நீ பண்றது தப்புன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ பண்றது தப்புடி. இந்த உலகத்துல எல்லாரும் பிறக்கும் போதே எல்லாருக்கும் எல்லாரும் சமந்தான் படைச்சிருப்பாங்க. யாருக்கு யாரும் கீழேயும் கிடையாது, யாருக்கு யாரும் மேடையும் கிடையாது. அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, இதெல்லாம் எனக்கு பழக்கம்தான். எப்போ நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்களோ அதுவே எனக்கு போதுமா. சாரி ஷான், இனிமேல் எல்லாரையுமே நான் சமமா பார்க்குறேன்.